சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எல்லா லேடிஸுமே காலையில் இருந்துச்சா டீ காஃபி குடிக்கிறோமோ இல்லையோ, இட்லி தோசைக்கு வந்து என்ன சட்னி செய்யலான்ட்டு ஒரே பிரச்சனையாக இருக்கும். அதனால் வந்து இந்த வாரம் வந்து 7 நாளைக்கு 7 சட்னி செய்யலான்னு இருக்கிறேங்க. வாங்க இன்னைக்கு பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறதுங்க, அதை போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறதுங்க, அதை போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு அதிகமாக இருக்கணும். வதக்கி விடலாம். 3 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. 2 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். அது ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. மூணு வரமிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு உங்கள் காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுக்கலாங்க. பாருங்கள், ஒரு 50% வதங்கிடுச்சு. நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இது போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். 70% வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போது ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தோடு புளி எடுத்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், இது போட்டுக்கலாங்க. இதில் வந்துங்க நம்ம துருவி வச்ச பீட்ரூட் போட்டுக்கலாம். பீட்ரூட் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கலாங்க. நல்லா வெந்து வருது. நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், இதே எண்ணெயிலேயே வந்து வெந்து வருதுங்க. அஞ்சு நிமிஷம் வதக்கணுங்க. பீட்ரூட் போட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. ரொம்ப வதக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் வதக்கிங்கன்னா போகுது. பீட்ரூட் வந்து ஒரு 90% வதங்கினா போதுங்க. அப்போ வந்து அந்த கலரும் இருக்கும், அந்த டேஸ்ட்டும் இருக்குங்க. அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்தது வந்து ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இதை வந்து நம்ம லைட்டாக தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க, கொஞ்சம் 90% ரசா போகுது, அது மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சிட்டு வந்துட்டுங்க. இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சிச்சுங்க. உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு செவந்துச்சுங்க. சின்னதாக 3 வரமிளகாய் போட்டுக்கலாம். பச்சை கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தட்டி விடுங்க.